மதிப்புக்குரிய சுதந்திர காவலன் திரு கந்தையா அரியரத்னமையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கோவந்தி தமிழ் மொழி கலைக்கழகத்தினுடைய தமிழ் திறன் பரிசளிப்பு விழா நிகழ்வில் அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது ஒரு நடன நிகழ்வு. கோவந்தி தமிழ் மொழி கலைக்கழகத்தினுடைய நடன ஆசிரியர்கள் ஒருவரான சுந்தரமாணி நாட்டிய கலாநிபுணர் ஸ்ரீமதி அஜந்தா காண்டிபன் அவர்களுடைய மாணவர்கள் அந்த நடன நிகழ்வை வழங்குவதற்காக இந்த அரங்கத்திலே காத்திருக்கிறார்கள். அவர்கள் ஜானுஜா அகிலன், ஒகஸ்டா ரோபோட் மேக்சிமாஸ், சகானா ராகுலன், இதே நிலா மயில் வாகனம், தருணிகா திலீப், மோகிதா வசந்தகுமார், ஆராதனா ரமேஷ் ஆகிய மாணவிகளை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த ஒரு நடனம் சங்கே முழங்க பாடலுக்கு அந்த மாணவர்களையும் நேராக அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த இதயகுமார், செல்வி ஆராதனா ரமேஷ் ஆகியோர் வழங்கியிருக்கிற நடன நிகழ்வு. அங்கே அவர்களுக்கு ஒரு உற்சாகமான பலத்த கரகுஸ்தி வழங்கி அந்த மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
Sadi. Varshida Jayasangar Nanana. அடுத்ததாக சிவாத்மிகா கஜேந்திரன். கயலினி காண்டீவன் பங்கு பற்றிய நமது மாணவி கயலினி காண்டி. அஸ்விகா துரைசிங்கம் இதுவரை அவர்களே மற்றும் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் இந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தரும் ஆசிரியர் பெருமக்களே, இங்கு அன்பாக அமர்ந்திருக்கும் பெற்றோர்களே, இன்று பட்டாம்பூச்சிகளாய் பறந்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். தமிழ் மொழி என்பது 1000 காலத்திற்கு முன் தோன்றிய திருமணம் நடக்கிறது. இருவரும் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். சில நாட்களின் பின் கோவலன் மாதவி என்னும் ஆடல் நங்கையை காண்டு மாதவி மீதும் காதல் கொண்டு கண்ணகியை பிரிந்து மாதவியுடன் வாழ்கின்றார். இதனால் கோவலன் அவரின் முழு செல்வத்தையும் இழக்கின்றான். மீண்டும் கண்ணகியுடன் வாழ விரும்பி கண்ணகி வீட்டில் திருப்ப செல்கின்றான். சின்ன திரு கண்ணன் அந்த சிங்கார வண்ணன் வெண்ணையும் பாலும் திருடித்திவானான் கருஞ்சட்டியானான் கூட்டுடைப்பானான். வெண்ணையும் பாலும் திருடித்திவானான் கருஞ்சட்டியானான் கூட்டுடைப்பானான்.
மூன்றாம் இடம் ஸ்ரீநிதி சந்திரமோகன். குமரி தமிழ் மொழி கலைக்கழகத்திலே நீண்ட காலமாக இரண்டு குழந்தை செல்வங்களுக்கு எமது நாட்டிய ஆசிரியை திருமதி சத்யகௌரி ஜெயசீலன் அவர்களை அன்போடு இந்த விருது வழங்கும் நேரமும் அடுத்து இந்த கலை நிகழ்வுகளிலும் நீங்கள் உங்களுடைய கரகோஷங்களை கொடுத்து கொண்டிருந்தால் அதுதான் அவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரும். மிக்க நன்றி. வணக்கம். நான் இப்பொழுது நான் விரும்பும் பெரியார் ஒருவரான ஔவையாரை பற்றி பேச போகின்றேன். ஔவையார் ஒரு தமிழ் பெண் புலவர். இவர் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். இவரின் அப்பாவின் பெயர் பகவன். இவரின் அம்மாவின் பெயர் ஆதி. ஔவையாருக்கு அதிகமான திருவள்ளுவர். இரண்டாம் இடம் டிலான்சி குணால். இரண்டாம் இடம் பாடல் வயது பிரிவு 7 to 9 வரை டிலான்சி குணாளன். சங்கீத கலாநிபுணர் இசைவாளர் மன்னிக்க வேண்டும் பரத கலாவித்தகர் நாட்டிய கலாநிபுணர் கலைவாணி ஸ்ரீமதி சத்யகௌரி ஜெயசீலன் அவருடைய மாணவிகள் செல்வி மோனிகா ஜெய் கணேஷ் தருண்ட பைரதன் வர்ஷிதா ஜெய்சங்கர் ஸ்ரீ சந்தனா பிரபு சங்கர் கவிதையான் சுரேஷ் தாஸ் ஆகிய மாணவர்களை அன்போடு ஒரு நடன நிகழ்வு சங்கே முழங்கு என்கின்ற அந்த பாடலுக்கான நடனத்தை வழங்குவதற்காக அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அங்கே நிகழ்வுகளை வழங்குகின்ற மாணவர்கள் ஒரு உற்சாகமான பதட்ட கரகோஷத்தை வழங்கினால் அவர்களும் ஒரு ஆர்வத்தோடு அந்த நிகழ்வுகளை வழங்குவார்கள். நன்றி நன்றி. Sangue